வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமலுக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு சப்பாத்தி தாங்க. சப்பாத்தியில் காய்கறி ஒரு 3 வகையான காய்கறி சேர்க்க போகிறேன். ஆனால் குழந்தைங்களுக்கு அதில் காய்கறி இருக்கிறதே தெரியாது. நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம தனியாக காய்கறியெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த காய்கறியை சாப்பிடவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவோம். என் பேரனை எங்கள் காய்கறி சுத்தமாக தொட மாட்டான், அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் சப்பாத்தின்னு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா சுருட்டி அந்த சப்பாத்தியை மட்டும் சாப்பிட்டு போயிடுவான். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சளி சமயத்தில் கட்டாயம் இந்த சப்பாத்தி போடுவேன். ஏன்னா இதில் மிளகுத்தூளும் நான் சேர்ப்பேன், ஒயிட் பெப்பர் சேர்ப்பேன், பிளாக் பெப்பர் சேர்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கலர் தெரியும். அதில் பெப்பர் இருக்காது. ஒயிட் பெப்பர் சேர்த்தா அந்த கலரும் தெரியாது. நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தியோட ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு, சிம்பிளான தொக்கு, இதுதான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 1.5 அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துகிட்ருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதோட துருவின கேரட் கொஞ்சம், முட்டைகோஸ் கொஞ்சம், அப்படி திருகி வச்ச மாதிரி இருக்கணுங்க. பொடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி போடும்போது ஈஸியாக போட வரும். முள்ளங்கி திருகி வச்சுருக்கேன். ஆனால் இதை அப்படியே போடக்கூடாது. இதை முள்ளங்கி எடுத்து இது புளிஞ்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், எவ்வளோண்டு முள்ளங்கியில். இந்த தண்ணியை எடுத்துட்டு இதில் முள்ளங்கியை போட்டுடலாம். அது என்னமோ அந்த தண்ணியோடு போட்டால் நல்லா இருக்காதுங்க. எங்கள் நாத்தனான்னு சொன்னாங்க தண்ணியோடு போட்டால் நல்லாவே இல்லது முள்ளங்கி. இப்போ இதை இப்படி லைட்டாக ஒரு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பூரி மாவு தான் கெட்டியாக பிசையணும். இது கொஞ்சம் லைட்டாக தலை பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு விஷயம் மறந்துட்டேங்க, ஒயிட் பெப்பர் காரத்துக்கு நான் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் பிளாக் பெப்பரும் போட்டுக்கலாம், ஆனால் அது கலர் மாறும். அதனால தான் இந்த பெப்பர் போட்டுக்கிறேன் நான். இது நல்லா 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேங்க பெப்பர். நல்லா சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கும். அதில் செமையாக இருக்குங்க. இது நீங்கள் நார்மல் பெப்பர் போட்டிங்கனாலும் நல்லாவே இருக்கும், பிளாக் பெப்பர் போட்டிங்கனாலும். இது பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நடுவில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் இல்லை நெய் பிடிக்குன்னா நெய் ஊற்றிக்கலாம், எது உங்கள் இஷ்டமோ அது. நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்கள் மெத்துன்னு தான் பிசைகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு. கஷ்டம் இது போடுறது. நல்லா மாவு தொட்டுட்டு தான் போடணும். இதை நீங்கள் நல்லா மாவை பரட்டிட்டு போடணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்காக தான் இவ்வளோ தலன்னு பிசைஞ்சு வைக்கிறது. தலன்னு பிசைஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு பாருங்களேன். சின்ன சின்ன சப்பாத்தியாது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நான் ரவுண்டாலாம் போடலைங்க, ஏன்னா நான் கட் பண்ணிட போகிறேன் சப்பாத்தியை. அவ்வளோதான். ஒரு ஷார்ப்பான மூடி வச்சு தான் கட் பண்ணுறேன். நான் கட்டர் இல்லை என்கிட்ட, அதனால சின்ன மூடி வச்சு கட் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 இது போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் சின்னதாக நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம், அப்படி கூட போட்டுடலாம். இது ஸ்கூல் பாக்ஸுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட்டாக நெய்ங்க. பாருங்கள் இப்படி போட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அப்படி சாஃப்ட்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். 1.25 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு, வெங்காயமும் கொஞ்சம் பூண்டு பழம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது போடலாம். கொஞ்சம் பூண்டு இன்னும் கொஞ்சம் மெலிசாக முடிஞ்சாலும் வெட்டிக்கங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே, ரொம்ப வதக்க வேணாங்க, லைட்டாக வதங்கினோன்னே தக்காளி 1 அடித்து ஊற்றுறேன். இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். நான் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் சுருளை கிண்டிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு பாருங்கள், ரொம்ப இல்லை, தலன்னு சுருண்டு கொஞ்சம் சுருண்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை. இப்போ இந்த அளவு வந்தோடனே ரொம்ப சுருள எண்ணெய் வர அளவுக்கு கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கிண்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டோன்னா கொஞ்சம் கிண்டிக்குங்க. ஏன்னா லஞ்சுக்கு கொடுத்தோன்னு போகிறீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணும். இல்லைன்னா தேங்காய் துருவல் வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலைங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம்.
இப்போ நான் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் விட்ட கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன். இது வேலையும் பண்ணலாங்க, சுருளையும் பண்ணலாம். அது ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். நல்லா சுருளை நல்லா அது அந்த தொக்கு வித்தியாசமாக இருக்கும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் சூடேற அளவுக்கு கிண்டிடுங்க தேங்காய் போட்டதால். தேங்காய் போடலன்னா நீங்கள் கருவேப்பிலையை போட்டு உடனே இறக்கிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் தொக்கும் பண்ணியாச்சுங்க. இதில் சப்பாத்தி நீங்களே சாப்பிட்டீங்க, சாஃப்டாக இருக்குமே தவிர அதில் காய்கறி இருக்கிறது தெரியாது. குழந்தைங்களுக்கு அந்த பெப்பரும் வயிற்றுக்குள்ளே இறங்கிடும், காய்கறியும் வயிற்றுல இறங்கிடும், நல்லது கூட. அதனால தான் இந்த மாதிரி சப்பாத்தி. நீங்கள் இவ்வளோ சின்னதாக போட வேண்டாம். ஸ்கூலுக்கு போது நீங்கள் நார்மலாக உருட்டி சப்பாத்தியை மடித்து போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிங்கன்னா லேயராக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தொக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆஃபீஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.